இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி செய்யலாம் டிஃப்ரெண்ட் விதமாக. அதுக்கு தேவையான பொருள்கள்: தக்காளி ஒரு 4-5 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு அரை கப் அவ்வளோ கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கிற ஒரு 4 ஸ்பூனு, உளுந்தம் பருப்பு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, கடுகு ஒரு 7-8 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சீரகம் ஒரு 2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 இன்ச்சு இஞ்சி, பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பாண்ட்லியில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். எண்ணெய் சூடான பிறகு கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு இது கொஞ்சம் வறுத்துக்கலாம். பாருங்க இப்படி. இப்போ பச்சை மிளகாய் போட்டுட்டு இருக்கிறேன், இஞ்சி போட்டுட்டு இருக்கிறேன், சீரகம் போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா வறுத்துக்கலாம் ரோஸ் கலராக வர மாதிரி. இப்போ தக்காளி போட்டுட்டு இருக்கிறேன். இதோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்க பாதி வெந்து இருக்கு. இப்போ இதில் உப்பு போட்டுட்டு இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தட்டு மூடிட்டு ஒரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் கொத்தமல்லி போட்டுட்டு இருக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தட்டு மூடிட்டு இன்னொரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இதில் புளி போட்டுட்டு இருக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது தட்டு மூடிட்டு இன்னொரு நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். பாருங்க புளியும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ இது ஆற வச்சுக்கலாம். அது வரைக்கும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இருக்கிறேன். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, பெருங்காயம், சீரகம் கொஞ்சம், இது ரோஸ் கலர் ஆகட்டும் கொஞ்சம், கருவேப்பிலை. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி. இப்போ இதில் ஆற வச்சிருந்தோம் இல்லையா, அதுவும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி. இதில் கடாயில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியும் இதில் போட்டுட்டு இருக்கிறேன். இப்போ இது நைஸ் மிக்ஸி பண்ணிக்கலாம். பாருங்க இப்படி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சர்விங் பவுலில் எடுத்துட்டு இருக்கிறேன். தாளித்து வச்சுருந்தேன் இல்லையா, அது கூட இது மேலே போட்டுட்டு இருக்கிறேன். டிஃப்ரெண்ட்டான தக்காளி சட்னி ரெடி.